Hello everyone, welcome to Mrs. Versatile. இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான பெல் பின் வச்சு எப்படி இந்த அழகான மார்பிள் நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச நெயில் ஆர்ட் எதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து மார்பிள் நெயில் ஆர்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்பிள் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் டாப் கோட் அண்ட் பேஸ் கோட்டோட சேர்த்து மொத்தம் 6 கலர் எடுத்திருக்கேன். லைட் கலர் அண்ட் டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் லைட் அண்ட் டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நெயில்ஸை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கலர் அப்ளை பண்ணணும். நான் இன்றைக்கி பேஸ் கலராக லைட் சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கலர் அப்ளை பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து பிங்க் கலர் கோட்டிங் இதில் அப்ளை பண்ண போகிறேன். பிங்க் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது காயறதுக்குள்ளே நம்ம கிட்ட இருக்கிற மற்ற கலர்ஸை வந்து இந்த மாதிரி லைட்டாக கர்வ் மாதிரி நம்ம வரைய ஆரம்பிச்சிடணும். நான் இன்றைக்கி வந்து ஸ்கை ப்ளூ, எல்லோ அண்ட் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். நெயில் பாலிஷில் வந்து ப்ரஷ்லேருந்து எடுக்கும்போது நீங்கள் எக்ஸஸ் நெயில் பாலிஷை வந்து அதில் வச்சுட்டு தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா டிசைன்ஸ் வந்து நமக்கு நல்லா வராது. நீங்கள் இந்த டிசைன்ஸை அக்யூரேட்டாக போடணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த லேயர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பெல் பின் எடுத்து அதோட ஷார்ப் எட்ஜ் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரீக் வரையணும். ஒவ்வொரு ஸ்ட்ரீக் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எட்ஜு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீக் வரையணும். இந்த மாதிரி ஸ்ட்ரீக் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு எக்ஸஸாக இருக்க நெயில் பாலிஷை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபிங்கர்லேயும் சேம் இந்த டிசைன் எப்படி போடுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லைட் கலர் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் காயறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டருக்கிற மற்ற நெயில் பாலிஷை வந்து லேயராக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் டிப் சொல்லிடுறேன். இந்த நெயில் பாலிஷ் பாட்டிலோட கேப்லாம் வந்து டைட்டாக மூடாமல் கொஞ்சம் லூஸாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த லேயர்ஸ் வந்து எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸஸ் நெயில் பாலிஷ் ஆனாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம ரிமூவர் ப்ளஸ் ப்ரஷ் வச்சு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் அழகாக அந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பேப்பரில் நெயில் பாலிஷ் ட்ராப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே வயலட் கலர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நான் ஆப்போசிட் கலர்ஸ் வைக்க போகிறேன். அதனால் வயலட்டில் வந்து எல்லோ கலர் வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி எல்லோலாம் வந்து நான் வயலட் கலர் ட்ராப்ஸ் வச்சிட்ருக்கேன். இந்த டாட்ஸ்லாம் நீங்கள் வைக்கும்போது லைட்டாக டச் பண்ணுற மாதிரி வைங்க. ரொம்ப டச் பண்ணிங்கன்னா அந்த டாட் வந்து பெருசாகிடும். டாட்ஸ்லாம் வச்சு எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் இந்த மாதிரி டாப் கோட் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுதான் ஒரு சின்ன பெல் பின்னை வச்சு எப்படி அழகான மார்பிள் நெயில் ஆர்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸை கண்டிப்பாக என்னோடய இமெயிலுக்கு அனுப்புங்க. இமெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெர்சடைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.